அம்மா வந்து சிவபுரம் கிராமத்தில் வசிக்கிறாங்க. எனது தம்பி பேர் குமரவேலு. அவரை வந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டிஎஸ்பி ஒரு கோயில் இடம் விசாரணைக்காக வந்தார். வந்தவர் விசாரணையோட ஆப்போசிட் பார்ட்டி, அவங்களோட இவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டிங்க. அவர் வந்து எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்தவரை இவர் தான் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொன்னாங்களா எப்படின்னு தெரியல. டிஎஸ்பி கூப்பிட்டு நீ எங்கேப்பா இங்கே வந்த என்ன எதுன்னு கேட்டு அவரை கண்ணாமலான்னு பேசி அவரை அடித்து தகாத வார்த்தையில் பேசி இதில் ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் ஜீப்லையும் அடித்து கொண்டு போய் நாச்சியார் கோயில் ஸ்டேஷனில் வச்சிருந்து ஒரு நாள் பூரா பட்னியாக வச்சிருந்து இரவு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமைச்சரின் கால் பண்ணி அமைச்சர் அவர்கள் சொன்னதுனால இரவு விட்டாங்க. அந்த அடித்ததுனாலையும் அவரோட செல்லு ஐஃபோன் வச்சிருந்தாரு, அதையும் பிடுங்கிட்டு விட்டுறாங்க. அதோட மன உளைச்சல்ல அவன் வந்து இப்போ மருந்து குடிச்சிட்டு மிகவும் அவசர சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. கண்டிஷன் மோசம்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது அன்னில டாக்டருக்கு இது வந்து இவரு மேல பொய் வழக்கு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. இவன் வச்சிருக்கிற போனு ஐபோனு 1 லட்ச ரூபா போனு. ஆனா இவர் மேல வந்து கத்தியை காட்டி மிரட்டி 300 ரூபா பணம், 300 ரூபான்னு சொல்ல ஏதோ பணம் கேட்டு மிரட்டினதாகவும் கத்தியை வச்சுட்டு மிரட்டினதாகவும் பொய் வழக்கு அந்த வீடு கட்டிட்டு இருக்கிற ஒரு கலியமூர்த்திங்கிறவர் கொடுத்துருக்காரு. கலியமூர்த்தி சங்கர் கலையரசன்லாம் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்ட மன உளைச்சல்ல தான் இவருக்கு இந்த மாதிரி மாற்றம்.